வாழ்க வளமுடன். கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படிங்கிறதுக்கு வாழ்வியல் அனுபவங்களோடு சேர்த்து அவரவர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு நான் கேட்டிருந்தேன். அதற்கு பேராசிரியை திருமதி மஞ்சுளா கார்த்திகேயன் அம்மா அவர்கள் மிகவும் அற்புதமான ஒரு உரையை அளித்துள்ளார்கள். அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றிகள். வாழ்க வளமுடன். அம்மா அவர்களுடைய உரையை கேட்போமா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்களே, ஒரு சிறிய சிந்தனை. அதாவது, கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய உதவிக்கு கூட பெரிய பலனை எதிர்பார்க்கறது. அதாவது, நம்ம ஊருங்களில் சொல்லுவாங்க, சொம்பை வச்சுட்டு தவளை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்ட்டு. நாம் ஒருவருக்கு ஒரு துன்பத்தில் இருப்பவர் சாமிச்சிற துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அது நம்மளுடைய டியூட்டி. அது உடல் இல்லை அறிவாளியோ பொருள் உதவியாலேயோ ஒரு துன்பப்படுபவர்களுக்கு யாருக்கா எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய உதவி செய்வது நம்முடைய டியூட்டி. அது நம்மளுடைய கடமை. அந்த கடமையை நம்ம செய்யும் போது எந்தளோடைய எதிர்பார்ப்பு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நம்ம ஒரு உதவியை செய்யணும். நான் உனக்கு 10 ரூபா செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கான பலனை எதிர்பார்க்கிறதோ, இல்லை நான் அன்னைக்கு உனக்கு இப்படி செஞ்சேனே நீ எனக்கு அப்படி செய்யலையே அப்படின்னு நினைக்கிறதும் தவறு. நாம் என்றைக்கும் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்தோம்னா அவங்களால திருப்பி நமக்கு எந்த நன்மையும் வராது. ஆனால் அவர்களுக்கு செய்த கர்ம பலன் புண்ணியம் நமக்கு ஒரு துன்பம் என்றபோது வேறு ஒருவர் மூலம் நமக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய உதவி பலன், கர்மா புண்ணிய பலன்கள் நமக்கு சேரும். நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்கக்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் தயவு செய்து வச்சுக்காதீங்க. அவங்களுக்கு நம்ம பட்ட எந்த ஜென்மத்திலையும் நம்ம பட்ட கடனை நம்ம இந்த ஜென்மத்தில் கடமை, டியூட்டி, அந்த கடமையை செஞ்சு நம்ம அந்த கர்ம பலனை கழிக்கிறோம். ஆனால் அதற்கு அந்த செயலுக்கேற்ற புண்ணிய பலனும் நமக்குன்னு ஒரு துன்பம் வரும்பொழுது அது இன்னொருவர் மூலம் நமக்கு உதவிகள் நமக்கு கிடைக்கும். செஞ்சவங்களே நம்ம எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது. செஞ்சவங்க கிட்ட நம்ம செஞ்ச கடமை, நம்ம செஞ்ச டியூட்டி, அவங்களுக்கு செய்த உதவி, நாம் எந்த ஜென்மத்திலையும் அவங்க பட்ட கடனை அவங்கக்கிட்ட அடைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த செயலுக்கு, அந்த புண்ணியம் செய்த செயலுக்கேற்ற விளைவு நமக்கு ஒன்றுன்னு வரும்போது பிறர் யார் மூலியமாவது நமக்கு ஒரு உதவியை இறைவன் நமக்கு செய்வான். அதனால் கடமையை செய், உங்களுக்கு பலனை எதிர்பார்க்கவே பார்த்து யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்யாதீர்கள். நம்ம ஒரு பிச்சைக்காரங்களுக்கு அவங்கள அப்படி கூட சொல்லக்கூடாது. நம்மக்கிட்ட ஒருத்தர் கையேந்தி கேட்டவங்களுக்கு கூட நாம் இதை கொடுத்தா அவங்க போய் இதை தப்பான வழியில் அந்த பணத்தை செலவு பண்ணுவாங்கன்னு கூட நினச்சி நீங்கள் அதுக்காக நான் போடலைன்னு கூட நினைக்கக்கூடாது. உங்கள்கிட்ட கையை ஏந்திட்டாங்க, கொடுக்கணுன்னா கொடுங்க. அதுக்கப்புறம் அதை அவங்க எப்படி செலவு பண்ணுறாங்கன்றது அது அவங்களுடையது. உங்களுக்கு கொடுக்க விருப்பப்பட்டால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் நீங்கள் இந்த எதிர்பார்ப்பை கூட மனசில் வச்சுக்கூடாது. நான் இதை கொடுக்குறேன், அவனுக்கு கை கால் நல்லா தான் இருக்குது, அவங்க போய் அதை போய் வேறு வழியில் செலவு பண்ணுவாங்கன்னு கூட நினைக்காதீங்க. தயவுசெய்து கையை ஏந்திட்டாங்க, நீங்கள் நல்ல எண்ணத்தோடு கொடுங்க. அதுக்கப்புறம் அவன் அதை எப்படி செலவு பண்ணுறா அது அவனோட கர்மா, அதுக்கான விளைவு அவங்களுக்கு தான், நமக்கு கிடையாது. நாம் நல்ல எண்ணத்தோடு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நம்மளுடைய கடமையை செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய இந்த கடமை அதற்கேற்ற பலனை இறை நமக்கு ஒரு தேவைப்படும் நேரத்தில், நமக்கு ஒரு உதவி தேவைப்படும் நேரத்தில் யாரும் மூலியமாவது நமக்கு கிடைக்க வேண்டிய இறைவன் கிடைப்பான். அதனால் யாருக்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. வாழ்க வளமுடன்.